வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு பாதை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிட மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் சிறுவல்லூர் கிராமத்தில் கடந்த 1998ஆம் ஆண்டு ஆதிதிராவிட மக்களுக்கு கள்ளக்குறிச்சி ஆதிதிராவிடர் நலத்துறை வட்டாட்சியர் மூலம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த இடத்திற்கு செல்ல வழித்தடம் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டு மனைகளுக்கு செல்ல வழித்தடத்தை ஏற்படுத்தி தர கோரியும் மீதமுள்ள 80 குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிட மக்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1997ஆம் ஆண்டு அன்று நில உச்சவரம்பு சட்டத்தின்படி கையகப்படுத்தப்பட்ட 9 ஏக்கர் நிலத்தை அன்றிருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுமார் 9 ஏக்கரை கையகப்படுத்தி 5 ஏக்கருக்கு மட்டும் ஒரு 200 பேர் மனு அளித்ததில் 110 பேருக்கு பட்டா அளிக்கப்பட்டுள்ளது. அந்த 110 பேருக்கு போக்குவரத்து வசதியும் மற்றும் விளையாட்டு பூங்கா அமைத்து தரும் என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தார்கள். அதை அளிக்காமல் மீதி இருக்கின்ற 4 ஏக்கர் இடத்திற்கு அங்கே இருக்கின்ற சில ரியல் எஸ்டேட்டுடைய புரோக்கர்கள் இந்த 4 ஏக்கரை பட்டா போட்டு விற்பனை செய்வதற்காக ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கள்ளக்குறிச்சி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.